மார்ச் 22 உலக நீர் தினம். அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமண நாள். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். எந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி 3ஆவதாக நாங்கள் போன கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவானைக்கோவிலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர், அவரை பார்க்க தான் வந்து போனோம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரதோஷ வழிபாடு நான் வந்து வீட்டில் எளிமையாக எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில், எங்கே வந்து திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி. அதே மாதிரி இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் அன்னைக்கும் சிவபெருமானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமண உற்சவம் வந்து நடக்காது. ஏன்னா இங்கே வந்து அன்னையும் சிவபெருமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா குரு சிஷ்யை அந்த உறவு முறையில் தான் இருப்பாங்க. இந்த நாகலிங்க பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பூ. இது வந்து சிவபெருமானுக்கு சாத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாசனைக்கான பூக்கள் வந்து நிறைய வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து வந்து முக்கியத்துவமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சாமந்தி பூ, அது மட்டும் இல்லாமல் வெட்டிவேர் மாலை, இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் யானையோட பேரும் வந்து பார்த்திங்கன்னா அகிலா யானை தான். அதாவது அகிலாண்டேஸ்வரி தாயோட பேர் தான். இங்கே தான் வந்து எந்த இடத்துல தான் எங்கள் திருமணம் நடந்துச்சு. அதனால் வருஷம் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போவோம். இது வந்து என்னுடைய சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலேயே நாங்கள் வந்துட்டு போயிடுவோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் தஞ்சாவூரும் புன்னையநல்லூர் மாரியம்மன் கோயிலும் போனனால இங்கே வந்து நாங்கள் ஈவினிங் தான் வந்தோம். ஈவினிங் வரும்போது நல்ல தரிசனம். எப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா அம்பாலோட வந்திருந்தாரு. அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானோட வந்திருந்தாங்க. சிவபெருமானும் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தாயோட வந்து காட்சி கொடுத்தாங்க. போன உடனே பார்த்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த சுற்று வட்டாரத்தில் வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதனால் உங்கள்கிட்ட அந்த வீடியோலாம் காமிக்க முடியல. நல்லபடியாக வந்து நாங்கள் தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்பாளுடைய திருவிளையாடல் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு வந்து நான் புடவை வந்து இங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அங்கே போய் தான் வந்து அம்பாளுக்கு வந்து புடவை வந்து வாங்கி கொடுத்தேன், பச்சை புடவை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்பாளுக்கு அந்த வாங்கின புடவையை எனக்கு கல்யாணம் நடக்க காரணமாக இருந்த அம்பாளுக்கும் அன்னைக்கு புடவை சாத்தியாச்சு. கல்யாணம் நடந்த கோவிலில் இருக்க அம்பாளுக்கும் அன்னைக்கு வந்து புடவை சாத்தினது, 2 அம்பாளுக்கும் புடவை சாத்தின மாதிரி எனக்கு அன்னைக்கு அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பிரதோஷம், அதோடு மட்டும் இல்லாம குபேர பிரதோஷம். குபேர நேர காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 4:30 to 6 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது குபேரனோட ஆசையும் கிடைக்கும். ஏன்னா குபேரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட பக்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குபேரர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குரிய நாளில் அந்த நேரத்தில் நம்ம நந்தியையும் வழிபடும் பொழுதும் குபேர வழிபாடும் செய்யும் பொழுதும் நமக்கு நமச்சிவாயனோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்வை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விசேஷமான நாளாக இந்த நாள் அமையுது. அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாத சிவராத்திரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பிரதோஷ நேரத்தில் அந்த மாத சிவராத்திரியும் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு வந்து நான் வந்து எந்த சிவலிங்கம் வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து நான் வந்து சிவலிங்கம் நந்தியோட வாங்கியிருந்தேன். ஏற்கனவே என்கிட்ட ஸ்படிகலிங்கம் இருக்கு, அது லிங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நந்தி இல்லாதது ஒரு குறையா இருந்தது. இப்போ வந்து நந்தியோட சேர்த்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி அன்னைக்கே வந்து கல்யாணம் அன்னைக்கு ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துல அகிலாண்டேஸ்வரி தாயாரோட இருக்கிற அந்த ஜம்புகேஸ்வரரையும் நான் வந்து போட்டோ வந்து வாங்கிட்டு வந்து வச்சு இன்னைக்குதான் வந்து வழிபாடு செய்யறேன். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாளா வந்து அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நமக்கு எண்ணியது நிறைவேறணும் அப்படின்னு வேண்டதை விட நமக்கு எது நல்லதோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம குலதெய்வத்துக்கும் வந்து விளக்கு ஏற்றியாச்சு.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து நான் வந்து விபூதியால தான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன். இந்த விபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா விபூதியும் தெய்வ நலம் அப்படின்னு சொல்லிட்டு விபூதிக்குன்னு ஒரு பாட்டே இருக்கு. அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன். அதை கண்டிப்பா கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விபூதியோட மகத்துவம், எப்படி வந்து விபூதி வந்து நம்ம நெற்றியில வந்து பூசணும் அப்படிங்கறத அந்த பாடல் மூலமாவே சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை நான் ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன். அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து ஊமத்தங்காய் தீபம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஏற்றுவோம். உங்களுக்கே தெரியும், நான் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊமத்தங்காய் தீபம் வந்து இன்னைக்கும் வந்து நான் ஏற்றினேன். எப்போ நான் வந்து ஊமத்தங்காய் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சனோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே வந்து ஒரு செடி வந்து முளைச்சி அது வந்து காய் விட்டுட்டு இருக்கு. அதுல இருந்தால் பறித்து நான் வந்து ஊமத்தங்காய் தீபம் வந்து இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னெல்லாம் தேடி போகிறோமோ அது வந்து நமக்கு வந்து பக்கத்திலே வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை சிவபெருமான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்பெஷலாக வீட்டில் 2 பூ, வெள்ளை நிற பூக்கள் வந்து பூத்துச்சு. அந்த நந்தியாவட்டம் பூ அதையும் வந்து சிவபெருமானுக்கு வந்து வச்சாச்சு. மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ எல்லாம் வச்சாச்சு. அதை விட முக்கியமாக சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூவையும் நான் வந்து கிடைச்சது. அது பார்த்தீங்கன்னா முதல்ல போன மாதம்லாம் வீடு ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு செடி மட்டும் தனியாக வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்தது. அதில் போய் கஷ்டப்பட்டு நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். இன்னைக்கு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நல்லபடியாக வந்து அபிஷேகம் வந்து பண்ணிட்டு நான் வந்து செம்பருத்தி இலை தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊமத்தங்காய் தீபமும் ஏற்றிட்டேன். அது என்ன பூ அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு பூ. அது மட்டும் இல்லாமல் என் கனவுக்கு விடையளித்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து சிவபெருமான், அதாவது சிவன் பிரதோஷம் பிளேலிஸ்ட்டுங்கிற என்னுடைய சேனலில் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பூ நான் எதனால வந்து சிவபெருமானுக்கு வந்து அப்போலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்பை மலர் தான். இந்த தும்பை பூ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளால அவருடைய பாதத்துல வந்து சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். தலைக்கு கிரீடமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தும்பை பூ வந்து இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தும்பை பூவை நம்ம பிரதோஷ நாளில் வந்து வில்வத்தோடு சேர்த்து இதையும் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஊமத்தங்காய் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு வேண்டுதல் வந்து இருக்கு, ரொம்ப நடக்கணும், ரொம்ப நாள் நான் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊமத்தங்காய் தீபத்தை நீங்க வந்து சிவபெருமானுக்கு வந்து ஏற்றலாம். இலுப்பை எண்ணெய் ஊத்துனீங்கன்னா இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா சிவபெருமானுக்கு இலுப்பை எண்ணெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் விநாயகரையும் வந்து வணங்கி நான் வந்து நிலைவாசல்ல தூப தீப ஆராதனை எல்லாமே வந்து காமிச்சிட்டு நெய்வேத்தியமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து வச்சு நான் வந்து நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்துக்கும் வந்து நெய்வேத்தியம் வந்து படைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புதுசா நம்ம வீட்டுக்கு 2 சிவபெருமான் உருவத்தோட வெவ்வேறு உருவங்கள்ல வந்திருக்காங்க. ஒன்னு லிங்கமா நந்தியோட வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாயாரோட வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வந்து பிரதோஷ வழிபாடு செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும், சிவபெருமான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நல்லது பண்ணியிருக்காருன்னு நீங்க நம்புறீங்க, சிவபெருமானோட அருள் வந்து உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஓம் நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து டைப் பண்ணி சொல்லுங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நமச்சிவாயனோட புகழ் வந்து மேலும் மேலும் பரவட்டும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நாங்க வந்து கல்யாண நாள் அன்னைக்கு போன அத்தனை கோயில்களையும் நான் காமிச்சிட்டேன். மீதி 2 கோயில் வந்து பார்க்காதவங்க நம்மளுடைய ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க, கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.